மைசூர் அரண்மனையோட தீராத சாபம். 400 வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைச்ச ஒரு நிஜமான சாபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மைசூர் அரண்மனை எவ்வளோ பெரிய அழகான அரண்மனை. ஆனா ஒவ்வொரு தூணுக்கும் பின்னாடியும் ஒரு வலியும் மரணமும் ஒரு பெண்ணோட கோபமும் தான் ஒளிஞ்சிருக்குது. 1612ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த சமயத்துல மைசூர் அரண்மனையை ராஜா உடையார் கைப்பந்துகிறார். அந்த டைம்ல திருமலை ராஜா உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அவரோட மனைவி தான் ராணி அலமேலம்மா. அவங்க கிட்ட விலை மதிப்பில்லாத சில பழங்கால நகைகள் இருந்துச்சு. அந்த நகைகளை மைசூர் ராஜா உடையார் கைப்பந்த நினைச்சாரு. அலமேலம்மா அங்கிருந்து தப்பிச்சு காவிரி ஆற்றங்கரைக்கு ஓரமா இருக்கிற தலக்காடு அப்படிங்கிற ஊருக்கு ஓடிட்டாங்க. அங்கேயும் விடாம மைசூர் படைகள் வந்து அவங்கள சுத்தி வளைச்சிருச்சு. அந்த டைம்ல தப்பிச்சு போக வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அலமேலம்மா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த நகைகளை எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு வேகமா ஓடி போய் ஆத்துல குதிச்சிட்டாங்க. ஆனா ஆத்துக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி ஆக்ரோஷமா மைசூர் சாம்ராஜ்யத்தை பார்த்து சாபம் கொடுத்துட்டாங்க. அது என்ன சாபம்? 3 வரி சாபம். தலக்காடு மணலாகட்டும், அதாவது அந்த செழிப்பான ஊர் பாலைவனம் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. மாலங்கி மடுவாகட்டும், அதாவது மாலங்கிங்கிற ஊரு சுழல் நிறைந்த ஆழமான மடுவா மாறணும்னு சொன்னாங்க. கடைசியா ரொம்ப கொடூரமான சாபம். மைசூர் அரசர்களுக்கு வாரிசு இல்லாமல் போகட்டும். நிஜத்துல நடந்த அதிசயம் என்ன தெரியுங்களா? இந்த சாபம் முடிஞ்சதுமே அவங்க ஆத்துக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்சது தாங்க அந்த அதிர்ச்சி. அன்னைக்கும் செழிப்பா இருந்த தலக்காடு இன்னைக்கு வரைக்கும் மணல் மேடாகத்தான் இருக்குது. எவ்வளவு தோண்டினாலும் மணல் தான் வந்துட்டே இருக்குது. ராணி அலமேலம்மா இறந்த பிறகு ராஜ உடையார் ரொம்ப பயந்துட்டாரு. அவரோட தப்புக்கு பிராயச்சித்தமாக அலமேலம்மாவுக்கு ஒரு தங்க சிலையையே அரண்மனைக்குள்ள வச்சு இன்னைக்கு வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. ஆனாலும் இன்னைக்கும் சில ஊழியர்கள் அங்கு சென்றா அமாவாசை நேரங்கள்ல அரண்மனையோட ரகசிய பாதைகள்ல ஒரு பெண்ணோட கால் சத்தம் கேக்குதுன்னு, நகைகள் குலுங்குற சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. அதை விட பெரிய மர்மம் என்னன்னா, மைசூர் அரசு குடும்பத்துல 400 வருஷமா எந்த ராஜாக்குமே நேரடியாக ஆண் வாரிசு பிறக்கவே இல்லை. ஒரு ராஜா இருந்துட்டா அவங்க தம்பியோட பையனையோ அல்லது வேறு யாராவது பையனையோ தத்தெடுத்து தான் பட்டத்து இளவரசரா ஆக்குனாங்க. இது 1612ல இருந்து 2017 வரைக்கும் தொடர்ச்சியா நடந்திருக்கு. 2017ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. ஒரு பெண்ணோட கண்ணீரும் கோபமும் ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி 400 வருஷமா கட்டி போட்டிருக்கும் பாத்தீங்களா? அலமேலம்மாளோட சாபம் 2017 வரைக்கும் இருந்திருக்குது. 2017ல ஒருவேளை அந்த அம்மா கூட பிறந்திருந்திருக்கலாம்.